ஆமாம், இன்னும் ஒரு மாதம் ஆகும். நாங்கள் வந்து எல்லாரோட ரேட்டு கம்மியாக தான் விற்போம். நாங்கள் புளி ஆனால் விற்க தான் போகிறோம். யாருக்கா வேணும்னாக்கா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து யூடியூப் லிங்க்கில் இருக்குது, ஓகேங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாரோடையும் 10 ரூபா கம்மியாக தான் விற்க போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து எங்களுக்கு தொழிலாக இருந்தது நான் சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ வந்து மறுபடியும் புளிய மரம் எடுத்து குத்தகை எடுத்து அதை வந்து உலுக்கி காய வச்சு உரித்து அதை வந்து ஆஞ்சி விற்க போகிறோம். வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlogன்னு எங்களுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, குத்து வைப்போம் எடுப்போம் அப்படின்ட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அரைக்கீரை வாங்கணும். அதை சமைச்சிட்டு முட்டை அவிச்சு அதை வந்து வறுக்கணும். மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிடணும். யார் அம்மா வந்து வச்சன் வந்து ஸ்கூல் கிளப்பணுமா, ஆனா இன்னைக்கு வந்து பால்வாடி போயிட்டு லீவுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. செம்ம அறிவு இங்க இருக்கு. பட்டுக்கும் சரி, எங்க அண்ணன் பொண்ணுக்கும் சரி. எங்க அண்ணன் பொண்ணு ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து மலையனூர் தேருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க வந்து சொல்றதை கேளு. எங்கள் அண்ணன் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போய் வீட்டுக்கு வந்துச்சு. ஏன் கேட்டாக்கா உள்ளூர் லீவு, உள்ளூர் அரசு விடுமுறை, மலையனூர் தேர் அப்படின்ட்டு. இவங்க அவசர அவசரமாக பால்வாடி கிளப்புறாங்க வருஷன்னு. எங்கள் அண்ணன் பொண்ணு தான் பால்வாடி இட்டும் போய் இட்டாருது. அப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு எவ்வளோ புத்திசாலி. எப்போ வந்து இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க, அதனால வச்சன் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே vlogல கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், நீ என்னதான் ஆஞ்சி இது பண்ணியோ பில்லுலாம் இது பாரு. நான் ஒழுங்காக தான் பட்டு ஆஞ்ச, சும்மா எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்காது. அதற்கு பெயர் வந்து பில்லு தான். நீ இவர் தான் வந்து அதை அரிஞ்சு போட்டாரு. நீ ஆஞ்சி போட்டதான் நான் அரிஞ்சேன். நீ ஒழுங்கா ஆயிலன்னு சொல்லிட்டு போ. ஏன்டி இந்த மாதிரிலாம் பழி போடுற? ஐயா ஐயா, கீரைக்கெல்லாம் ராஜா அரை கீரை. ராஜா அறையா? மக்களே, பட்டுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் பேசும். எனக்கு உடம்பு சரியில்லை தான் இருந்தாலும் நான் வேலை செய்யறதுல போய் படுத்துட்டா இருக்கேன். அதனால கொஞ்சம் மூளை மங்கி மூளை ஓட்டையாகி அந்த மாதிரி தான் பேச்சு வர. அதெல்லாம் கண்டுக்கப்படாது. நீ என்ன அளவுல ஆஞ்சி வச்சுக்கிறேன்னா நான் செக் பண்ணேன். இங்க பாரு, அழுகி போன கீரைலாம் இருக்குது. அது யார் ஆஞ்சாங்களோ அவங்க ஆயா சில்க்குன்னு சொல்லியா? அடி பாவி, அப்படிதானே சொல்லுவேன். அது நான் சொல்லலாம் வந்தா நீயே சொல்லி. நீ சொன்னியாதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பைட் வயசு அதான். அப்புறம் எதுக்கு நீ போய் சொல்ற? நான் என்ன போய் சொன்னேன்? நீ தான் ஆஞ்சு கொடுத்த பில்லும் அழுகி போன கீரையும் நல்லாவே ஆயில. நீ அதனால நான் செக் பண்றேன் நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. வச்சன என்ன பையன் அழுவுற? என்ன ஆச்சு? அக்கா அடிச்சிச்சா? இன்னும் யூனிஃபார்மை கூட கைட்ல வச்சேன். என்னது? கீரை, அரைக்கீரை, அரைமண்டல். அரைக்கீரை தான் எல்லா கீரையிலயும் ராஜா, ராஜாக்களின் கீரை. ராஜாக்களின் கீரை அரைக்கீரைன்னு சொல்ல. இது உடம்புக்கு நல்லது. சரி, போய் வா போய் வா. நீ கீரை இது பண்றது போதும். முட்டை இது முட்டை இல்லை, இது என்ன முட்டை? கோழி முட்டை. முட்டை எப்படி உரிப்ப? முட்டை எப்படி உரிப்ப? முட்டை உரி, முட்டை உரி. வச்சன் முட்டை உரிக்கிறாரு. பட்டு பூண்டு உரிக்கிறாரு. உரிக்கிற வேலை எல்லாம் வந்து ஏன் தலையில கட்டிட்டு நான் என்ன பண்ணேன்? நான் சாப்பாடு வடிச்சேன். இப்ப கீரை கடைய போறேன். இல்ல கீரை நான் கடையலாம் மாட்டேன், வேக மட்டும் தான் வைப்பேன். போடுறேன் முட்டை தோலை. என்ன சூப்பரு? ஆய், முட்டை சூப்பரா? சரி, தோலுன்றான் என்ன காமிக்காத. சூப்பரா? இது என்னது மேல உரிக்கிறது? இது பேர் என்ன உரிக்கிறது மேல? முட்டை உரிக்கிறியா? சரி, இது என்னது? இது தோலு தோலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளியா மரம் குத்தகை எடுத்தோம்ல, அது வந்து கீழே இருக்கிற புளிலாம் வந்து நிறையவே உழுது.
அதனால் வந்து சரி இன்றைக்கி சும்மா புளி உழுக்கலாம் அப்படின்ட்டு தான் வரோம். உழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொல்லியில் வந்து சொரட்டு கழி வெட்டுறதுக்காக வந்துக்கிறோம் நானும் அப்பாவும். சொரட்டு கழி எதுக்காகனா மரத்து மேலே ஏறி மறுபடியும் முனையில் போயிட்டுலாம் உழுக்க முடியாதுல்ல. அதனால் கிட்டே இருந்தே சொரட்டு கழி வச்சு உழுக்குனாக்கா பழம்லாம் கொட்டும். அதனால் சொரட்டு கழி தான் வெட்ட வந்துக்கிறோம் நம்ம கொல்லியில். தைலம் கழி தான் வெட்ட வந்துக்கிறோம் நானும் அப்பாவும். சொரட்டு கழி ரெடி ஆகிடுது. நாளைக்கு வருவோம். ஆமாம், சொரட்டு கழி வெட்டியாச்சு. இது வந்து நம்ம கொல்லி தான். நாங்களாம் இங்கே கொல்லி நிலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய கொல்லி. நம்ம உலுக்கி இதெல்லாம் காய வச்சு உரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் 1 மாதம் ஆகும் தானே? இன்னும் ஒரு ஆமாம், இன்னும் ஒரு 1 மாதம் ஆகும். நாங்கள் வந்து எல்லாரோட ரேட்டு கம்மியாக தான் விற்போம். நாங்கள் புளி ஆனால் விற்க தான் போகிறோம். யாருக்கா வேணும்னாக்கா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து யூடியூப் லிங்க்கில் இருக்குது, ஓகேங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாரோடையும் 10 ரூபா கம்மியாக தான் விற்க போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து எங்களுக்கு தொழிலாக இருந்தது நான் சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ வந்து மறுபடியும் புளிய மரம் எடுத்து குத்தகை எடுத்து அதை வந்து உலுக்கி காய வச்சு உரித்து அதை வந்து ஆஞ்சி விற்க போகிறோம். தெரியாமல் ஏறிட்டேன் நான். எறும்பு நிறைய இருக்குது, எறும்புலாம் கடிக்கும். அப்போ கொத்து பாரு கொத்து ஏறும்போது ஈஸியாக இருந்தது, இறங்கும்போது எப்படி இறங்குறதுலே தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் உழுக்குறோம். மேக்ஸிமம் வந்து காயாக தான் இருக்குது. சரி லைட்டாக கீழே இருக்கிறதுலாம் உளிக்கணுன்னா போகிறவங்க வர்றவங்க அப்படியே உளிக்க எடுத்து போயிடுவாங்க. இப்போ இறங்குறது எப்படின்னு தெரியல. இறங்குறேன் ஈஸியாக தான் இறங்கிட்டேங்க. இறங்கிட்டேன். கீழே ஊந்தெல்லாம் பொறுக்கணும். கீரை நல்லா இருக்கப்பட்ட சூப்பராக இருக்கு. பட்ட ஏன்னாச்சுக்கா கீரை நல்லா காரமாக இருக்குது. அம்மா வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து காரமே இல்லாமல் சாப்பிடுவோம். இன்னைக்கு கீரை வேற இல்லை, காரமாக சூப்பராக இருக்குது கீரை. ஏன் சூப்பராக இருக்கு? ராஜா கையை வச்சு நான் தான் கடைஞ்சதுக்கு இந்த கிரெடிட் போவாது. கீரை யார் வேக வச்சா? நான் தானே வேக வச்சேன். நான் தானே கடைஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். புளியமரத்துலேருந்து நான் அப்பாவும் சாதனம் வீட்டுக்கு வந்துட்டோம். வச்ச நாயை விட்ட தூங்குறோம். வண்டி சத்தத்தை வந்துச்சுன்னு நீ கண்டுபிடிச்ச ஃபோன் பண்ண. ஆமாம், உன் வண்டி சவுண்டு தான் ஊருக்கே தெரியுமே. தூங்கின்னு இருக்க நாய் கூட ஏந்து குலையுது. வண்டி ஒரு நாள் மாற்றுவோம் பட்டுருக்காங்க. இதே எத்தனை மாசமாக சொல்லுவிய போ. எத்தனை வருஷமாக இருந்தாலும் என்னப்பா வண்டி நமக்கு ஒரு நேரம் வந்தால் மாற்றி பண்ணிட்டேன்.